பிச்சிருவேன் பிச்சு. எத? கண்ணு. அதுதானே. சரி, என்ன நீ என்னமா கட்டிட்ட மாதிரி பேசுற? கட்டிக்க போறவனா? எது? நான் உன்ன கல்யாணமா என்ன சொல்ற? பின் என்ன வெச்சுக்கலான்னு பிளான் பண்றியா? சேச்சா, அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்ல. நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ராத்திரி தூங்கும்போது என் கனவுல வந்து சொன்னேன். நான் எப்போ வந்தேன்? என் தூக்கத்தை எதுக்காக இந்த மாதிரி இது கெடுக்க? எப்ப நடந்தது? ஏன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சு ஏன் சண்டை போடுற? என்னது சண்டையா? வந்து போச்சு, கட்டிக்கோ. அடவா, ஏன் என்ன இப்படி ஆடை இல்லாம அல்லல கல்லல படுத்துற? விட்டுரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே ஒவ்வொரு நாளும் இப்படிதான். என்ன தவிர யாராவது உன்னை பார்த்தா உயிர் போயிடும். உனக்கு ஏன் கையால உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுப்பேன். ஓகே, வேற எங்கேயாவது ஏதாவது முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சது. இப்ப கொஞ்சம் தான் பிச்சிருக்க. அப்புறம் யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஒண்ணும் நடக்கல. யார் வந்தது, யார் போனது? ஏன் நீ இவ்ளோ பதட்டப்படுற? பதட்டமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன இங்க திடீர்னு சென்ட் வாசனைலாம் வருது? சென்ட் இல்லம்மா, அது ஊதுவத்தி. பக்கத்து கோயில்ல இருந்து வருது. இல்ல சென்ட் வாசனை தான். அஞ்சலி வந்தாளா? அஞ்சலி அப்படி யாரும் வரலையே. என்கிட்டயே போய் சொல்லாத, பல்ல பேத்துருவேன். அஞ்சலி வந்தாளா? வந்தா. முத்தம் கொடுத்தாளா? கொடுத்தா. கொடுக்கல. அண்ணே, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னென்ன ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல லைன் போடுறாங்க? அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இருக்கா? உனக்கா? உண்மையை சொல்லு. உண்மையா சொல்லணும்னா ஒரு பக்கம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படிங்கற? இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. போகட்டும் போகட்டும் போனால் போகட்டும், ஆஸ்தி பாஸ்தி சொத்து போகட்டும், வரட்டும் வரட்டும் வந்தால் வரட்டும், கஷ்டமும் நஷ்டமும் கோபமும் தாபமும் வந்தால் வரட்டும். இனிமே நமக்கு வரப்போறது என்னமோ அதான். கஷ்டமும் கண்ணீரும் தான். ஃபேக்டரியே வாங்கியாச்சு, அதை நடத்துறதுக்கு 10 கோடி செலவும் பண்ணியாச்சு. ரோடு போட சுத்தி இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கியாச்சு. அந்த பக்கம் ரோடு போட ஆரம்பிச்சாச்சு, இந்த பக்கமும் ரோடு போட ஆரம்பிச்சாச்சு. நடுவில் இருக்கிற அந்த ஹீரோவோட நில பிரச்சனையை சால்வ் பண்ணாம இப்படி கவிதை பாடிட்டு தான் சரியா போயிருமே என்ன? என்ன வேணா சொல்லு, நான் தாங்கிப்பேன். ஆனா என் கவிதையை ஏதாவது சொன்ன எனக்கு கோபம் வந்து. எத்தனையோ கவிதை தொகுப்புகளை படிச்சுதான் நான் ஏழைகளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பலத்தை என் அறிவால, என் பலத்தால அவங்க பலவீனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான் எம்எல்ஏவா இருக்கேன். அடுத்த 10 வருஷத்துல சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடுவேன். மாமா மாமா மாமா, நீ இப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கவிதை பாடிட்டு சந்தோஷமா இரு. நான் காதல் தோல்வியில கடல்ல விழுந்து உயிரை விட்டுக்கிறேன். மாமா, நம்ம அஞ்சலி அந்த ஹீரோ கூட சுத்துறா. சுத்துறாளாவா? அவ உயிருக்கு உயிரை காதலிக்கிறாளா? காதலிக்கிறாளான்னு வாய பழக்காத, அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். கல்யாணமா? எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை சொல்லிருக்க மச்சான். உனக்கு நான் ஸ்வீட் கொடுக்கறேன். அநியாயம் மாமா, இதுல ரொம்ப அக்கிரமம். அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? என்ன பார்த்து கத்துக்கணும். போலியோவால பாதிக்கப்பட்ட உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது அவளுக்கு புருஷனா இருக்கிறதுக்காக இல்ல, மினிஸ்டரா இருக்கிற உன் அப்பனுக்கு மாப்பிள்ளையாகணும். அந்த உறவை பயன்படுத்திக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு முயற்சி பண்றேன். அரசியல்வாதி எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். அது அவனுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன வேணா செய்யலாம். அஞ்சலி, சண்டியை பார்த்துட்டு வரியா? தெரிஞ்சு எனக்கு கேக்குறேன். அவனை நீ காதலிக்கிறியா? ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னம்மா விளைஞ்ச நேரத்துல திஷ்டி பொம்மை மாதிரி நிக்கிற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? வாங்க ஹீரோ மச்சான் சார். உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சியா ஹீரோ? பெருந்தன்மையோட எங்க எம்எல்ஏ சார் தானா கீழே இறங்கி வந்து தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதியா? இன்னைக்கு சாதாரண மனுஷனா இருக்கிற நீ ஒரு கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா போக போற. ஓடி ஒரு பக்கம் இருக்கட்டும், பவர் அவர் யாருன்னு நினைச்ச? ஃபியூச்சர் சிஎம், வருங்கால முதலமைச்சர். உன்னை தவிர வேற யாரையும் இந்த உலகத்துல கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லுது இந்த பாப்பா.
உன்றகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு இந்த அம்மனி மயம் கிடக்குதுன்னு தெரியலையே. அது அவர்கிட்ட கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் சார். நீங்க யாரு? இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு அமைச்சர், நாளைக்கு முதலமைச்சர். ஆனா நான் யாரு? என்கிட்ட என்ன இருக்கு? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் என்ன டாக்டரா, இல்ல ஆக்டரா, இல்ல கலெக்டரா? குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு டிராக்டர் கூட இல்ல சார். என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறீங்க சார்? வரதட்சணையா என்ன வேணும் சார்? அட என்ன தம்பி இப்படி கேக்குற? நீ வரதட்சணை கொடுப்பியா அசிங்கமா? என் கேள்வி என்னன்னு உனக்கெல்லாம் புரியாது. இந்த பெரிய மனுஷனுக்கு தான் புரியும். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்னு? என் 5 ஏக்கர் நிலம் தானே? எங்க தாத்தா கொடுத்த இந்த பழைய வீடு, கவர்மெண்ட் எங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த 5 ஏக்கர் நிலத்தை தவிர எங்க கிட்ட எதுவும் இல்லை. அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்குங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது எனக்கு தூசுக்கு சமம். பெரிய கோடீஸ்வரன் பணத்தை வச்சுட்டு என்னைய பண்ண போற? போகும்போது எடுத்துட்டு போறியா? அந்த பணத்துக்காக தானே என் தங்கச்சி போலியோ ஒரு மாப்பிள்ளை அனுப்புனேன். இப்போ தங்கச்சி கட்டிக்க சொல்லி என்கிட்ட வந்து நிக்கிறேன். ஒருவேளை உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் நீ சரின்னு தானே சொல்லுங்க. வாய மூடு. இவன்லாம் ஒரு அண்ணன். எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மைதான். ஆனா நீயும் அண்ணன் கூட சேர்ந்து நாடகம் ஆடுறல. இங்க பாரு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் எனக்கு உயிர். இப்ப நீ அண்ணன்கிட்ட சொன்னீங்க என்ன வச்சுக்கிறேன்னு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தங்கச்சியா இருக்கிறத விட உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு வப்பாட்டியா இருக்கிறதையே நான் கௌரவமா நினைக்கிறேன். டேய் ஹீரோ, உன் நிலன்னு சொல்லிக்கிறியா? அது உன்னோடது கிடையாது, என்னோடது. அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும். ஆனா உன்னை வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. உன் முரட்டுத்தனத்தை பார்த்து உன்னை பிடிச்சு போய் உன் கூட விளையாட்ட ஆட ஆரம்பிச்ச. ஆனா நீ என் ஆயுள் ரேகையிலேயே அடிச்சுட்ட. அந்த அடி இது வரைக்கும் நீ என்ன ஒரு அரசியல்வாதியை தான் பார்த்திருக்க. இப்ப இருந்து எனக்குள்ள இருக்கிற அரக்கனை நீ பார்க்க போற. புது ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது ஹீரோ. ரெடியா? உன்னோடதுன்னு நினைக்கிற எதையும் இனி இல்லாம ஆக்குற. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியாது, ரத்தத்தை வடிய வைக்கிற. போயிட்டு வர ஹீரோ, சந்திக்கலாம். டேய் அடிச்சு தள்ளுங்கடா. சேட்டி, நீ இதை தடுத்து பிரயோஜனம் இல்ல. இது சட்டவிரோதமா கட்டின கட்டடம். என் நிலத்துல எங்க அப்பா சமாதி கட்டினா எப்படி சட்டவிரோதமாகும்? இது ஓ நிலம் இல்ல, எங்களுதுதான். கவர்மெண்ட் எங்க அப்பாவுக்கு கொடுத்தது. கவர்மெண்ட் கணக்குப்படி உங்க அப்பா பேர்ல எதுவும் கிடையாது. இடிச்சு தள்ளுங்கடா.